நாளை முதல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார் தாவேகா தலைவர் விஜய். தமிழக சட்டசபை தேர்தல் ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய நிலையில அதற்கான வேட்புமனு தாக்கல் வரக்கூடிய 30ஆம் தேதி தொடங்க இருக்கு. சட்டசபை தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெற போகுது. அதே நாள்ல தேர்தல் முடிவுகளும் அறிவிக்கப்பட போகுது. இந்த நிலையில திமுக, அதிமுக, நாதாக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் அவங்களோட தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்திட்டு வராங்க. குறிப்பா கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு விவகாரம், தேர்தல் பிரச்சாரம், தேர்தல் வாக்குறுதிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லா கட்சிகளுமே செயல்படுத்திட்டு வராங்க. தமிழ்நாட்டுல இந்த தடவை 4 முனை போட்டி நிலவரதா சொல்லப்படுது. திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சி, அப்புறம் 2026 சட்டசபை தேர்தல்ல புதுசா களம் காண இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம். 234 தொகுதிகளுக்கும் இன்னும் வேட்பாளர்களை அறிவிக்கப்படல அப்படின்னாலும் அந்த கட்சியோட தலைவர் விஜய் வடசென்னையில இருக்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில போட்டியிட இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில பெரம்பூர் தொகுதியில நாளையில இருந்தே பிரச்சாரத்தையும் தொடங்க இருக்காரு விஜய்.